ப்ரோ இப்போதான் ப்ரோ ட்ரேடிங்குள்ளே வந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் லாஸ் ஆச்சு ப்ரோ. ஸோ 1 வீக் தான் ப்ரோ ஆச்சு, அதுக்குள்ளே எல்லாமே லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. 1 மந்த்லேயே நான் மொத்த அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்படிங்கிற மாதிரி ஆளா நீங்கள்? ஸோ மறக்காம நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமமாக லேர்னிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? என் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே முக்கால்வாசி டைம் நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ டெமோவில் ட்ரை பண்ணுங்க. தென் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா லைவ்ல ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டெமோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா 1 or 2 டே எனக்கு டெமோவில் ட்ரேட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே யார் ப்ரோ ட்ரேட் பண்ணுவா, நான் லைவ்ல ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் தான் மேக் பண்ணுவீங்க. ஸோ மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 6 months முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்ஸ் டம்ப் பண்ணுவாங்கல்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா டெமோ பீரியடாக நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா லேர்னிங் பீரியடாக நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுதினா போதும், அதாவது லைவ் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லீஸ்ட் கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் வச்சிருக்கேன், நான் சேல் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், அடுத்து பாசிபிளே கிடையாது. ஸோ ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்கானது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் see you all in our next video. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.